ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம், கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு சிறிய கிராமத்தில் வயதான ஒரு விதவை வாழ்ந்து வந்தார். கணவரை இழந்த அவர் தனிமையில் இருந்தாலும் தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து வந்தார். ஒரு நாள் வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. கையில் ₹1 கூட அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவர் கலங்காமல், ஆண்டவரே, நாளை என்ன சாப்பிடுவேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன் என்று ஜெபித்துவிட்டு உறங்கினார். அன்று நள்ளிரவில் யாரோ கதவை தட்டினார்கள். பயத்துடன் கதவை திறந்தபோது வெளியிலே அரிசி சிப்பமும் மளிகை பொருட்களும் காய்கறிகள் அனைத்தும் இருந்தன. அருகில் யாருமே இல்லை. மேலே ஒரு சிறிய காகிதத்தில் கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது. மறுநாள் தான் உண்மை தெரிந்தது. அருகில் வசித்த ஒரு இளைஞன் அந்த விதவையின் ஜெபத்தை கேட்டு, இந்த அம்மாவுக்கு உதவுவதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தட்டும் என்று நினைத்து இரவில் பொருட்களை வாங்கி வந்து வைத்துவிட்டு சென்றிருந்தார். அப்போது அந்த விதவை கண்ணீரோடு கூறினார், கதவை தட்டியது ஒரு மனிதனின் கைதான், ஆனால் அந்த கையை அனுப்பியது என் கடவுள் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய இறை உறவுகளே, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி சங்கீதம் 37:25 நாம் பார்க்கிறோம். கடவுள் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் அவர் மனிதர்களையே தம்முடைய கருவிகளாக பயன்படுத்தி நமக்கு தேவையான உதவியை அனுப்புகிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதிருங்கள், ஜெபத்தை விடாதிருங்கள், கடவுளை உறுதியாக நம்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிறு கதையின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை ஒருபோதும் கைவிடாத பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையையும், தேவை உள்ளவர்களுக்கு உதவியையும், குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் அருளும். உம்மை முழு மனதோடு நம்பி வாழும் கிருபையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாளைய தினம் சரியாக காலை 5:30 மணிக்கு மீண்டும் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிகள் சந்திப்போம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால்தநகரன், திருவில்லிபுத்தூர்.